ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கறி குழம்பு, கறி சால்னா, மட்டன் கறி சால்னா, தேங்காய் சோறு, மட்டன் வறுவல் பார்க்கலாம். ஓகே, இப்போ கறி சால்னாக்கு தேவையான மட்டன் எடுத்துருக்கேன். மீன்ஸ் என்கிட்ட கொஞ்சம் எலும்பு இருந்துச்சு, ஒரு 400. அது எலும்பு கொஞ்சம் கறி வச்சு நான் பண்ணுறேன். சரியா? கொஞ்சோண்டு இப்போது நம்ம ஒரு 4-5 மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கொஞ்சோண்டு டேஸ்ட்டு டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு வெங்காயம் இந்த சைஸில், கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெடி? இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் சுக்கா சொன்னோம்ல, அதுக்கு நம்ம இப்போ மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு இவ்வளோ போட்டுக்கிறேன். நம்ம அப்புறமா கறி வேகிறப்போ பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப குட்டி குட்டி சைஸில் வெட்டியிருக்கேன். சரியா? இங்கே பாருங்கள், இந்த சைஸில் தான் நான் வெட்டியிருக்கேன். சரியா? ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க முடியாது. இது போன்லெஸ். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். இதில் இஞ்சி பூண்டுலாம் போடக்கூடாது. நான் அப்புறமா இன்னும் மசாலா போடுறத காட்டுறேன். கறியிலேருந்து இப்போ தண்ணி பிரியும். நம்ம ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம சிம்லேயே வச்சு தான் இதை வேக வைக்க போகிறோம். நான் ஒரு 1.25 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். மட்டன் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் குட்டி குட்டியாக வெட்டிங்க. இப்படி கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக மட்டன் வெந்துடும். ஒரு 1 ஹவர்ன்றது 45 மினிட்ஸ்லேயே ஆகிடும். இது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ நம்ம மட்டன் சால்னா பார்த்துக்கலாம். கறி குழம்பு. ஓகே, இப்போ நம்ம மட்டன் சால்னா தாளிச்சிக்கலாம். சரியா? நான் ஒரு 300 கிராம் கிட்ட வெங்காயம் எடுத்துருக்கேன். பொடி பொடியாக வெட்டி எடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள். மட்டன் சால்னாக்கு நிறைய தனியாத்தூள் போட்டால் மஜா வராது.
அதனால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா போட்டு சமைச்சிங்கன்னு வச்சுங்க, கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரொம்ப கொத்தமல்லி தூளை போட்டிங்கன்னு வச்சுங்க, டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த சைஸில் ஒரு 4 தக்காளி போட்டுக்கிறேன். நான் 4 பேருக்கு சமைக்கிறேன், ஆனால் 2 வேளைக்கு சமைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தக்காளியை நான் சாப்பரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்போ 4 மிர்ச்சி மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதனால் ஒரு 1.25 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காரம் அதிகம் வேண்டான்னு. இப்போ நான் சொன்னேன்ல, 4 பேருக்கு நான் மட்டன் குழம்பு சமைக்கிறேன். இது எங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனில் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் நான் சோம்பு பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1.25 ஸ்பூன். நம்ம கரம் மசாலாவில் மிளகுத்தூள் இருக்கும், இருந்தாலும் நானும் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கும் நான் போட்டுக்கிறேன். இப்போ வேக வச்ச மட்டனை நம்ம ஊற்றிக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். கறி சால்னா ரெடி ஆகிடும். ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றணும்ல, அதனால் வெறும் அரை செம்பு தண்ணி. உருளைக்கிழங்கு வேகணும், மசாலா வேகணும். நம்ம தான் ஆல்ரெடி கறி வேக வச்சிட்டோம்ல. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். சரியா? நல்லா கலக்கி விட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்த கறிக்கு மசாலா பார்த்துடலாம். இப்போது இந்த சைஸில் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்ம 1.25 கிலோ கறி எடுத்துருக்கிறதால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் அதில் போடக்கூடாது. அதனால் இங்கே பாருங்க, பூண்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை அரைச்சி வறுத்த கறி இப்போ தண்ணி ஷார்ட்டே ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி, கறியில் இருந்த தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு நான் பார்க்கல. கறி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய்லாம் இப்படி இந்த ஸ்டேஜில் இப்படி பாருங்கள், பூண்டு வெங்காயம் காமிச்சல, இதை இந்த வறுத்த கறியில் போட்டுக்கணும். இதுக்கு எந்த இஞ்சி பூண்டு மசாலாவும் கிடையாது, இதுதான் இதோட மசாலா. ஆனால் செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டியாவது ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா சுருளை கிண்டிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் ஒரு தண்ணி வரும்ல, அந்த தண்ணியில் வத்துற அளவுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ இது இப்படி வெள்ளையாக இருக்குல்ல, சுருளை கிண்டுற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ நம்ம தேங்காய் சோறு தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் 1 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக போடுவேன். அதனால் ஒரு 150 ஊற்றிருக்கேன். ஆயில் ஒரு 150 மில்லி.
இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ். ஒரு சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தேங்காய் சோறுக்கு நல்லாயிருக்கும். அதில் 2 கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை எல்லாம் போட்டுருக்கேன். ஓகே, கல்பாசி. இப்போ மட்டன் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வற்றி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டல, ஆனாலும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. எல்லாமே தண்ணியெலாம் ஷார்ட்டே ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, இஞ்சி பூண்டு நம்ம போடல. இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி இல்லாமல் சுக்கா இல்லைல்ல. இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துங்க. உரப்பு கம்மியாக இருக்குன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடி பிடிக்காமல் பார்த்துங்க, அப்புறம் கறியோட வாசனை மாறிடும். ஏன்னா நம்ம எதுவும் பெருசாக மசாலா போடாது. இப்போ மட்டன் சுக்கா ரெடி, மட்டன் சால்னா ரெடி. இப்போ தேங்காய் சோறு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வெங்காயம் வந்துச்சு பார்த்துங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கிலோ மூடி, அரை மூடி, 1/4 மூடியும் நீங்கள் தேங்காய் சோறு. தக்காளி எண்ணெய், தக்காளி
அரிசி இப்போ பால் பொங்கிடுச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை தம் போட்டுக்கலாம். ஆனால் தம் போடுறப்போ நடுவில் ஒரு வாட்டி கிண்டி விடணும். சட்டியை திறந்து சோறை மேலே கீழே பண்ணி விட்டால் தான் மேலே நிற்கிற தண்ணி கீழே போகும். 15 நிமிஷம்னா அப்படியே 15 நிமிஷம் விட்டுறாதீங்க. நடுவில் திறந்து நம்ம கிண்டி விடணும். ஓகே, நம்ம தம் போடலாம். இப்போ நம்ம கறி குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இது கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த மாதிரி மட்டன் சால்னா பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும், பூரிக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு வரப்பெல்லாம் பார்த்துருங்க. கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம் உடைச்சிக்கலாம். சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி நான் நடுவில் ஒரு வாட்டி கிண்டி விட்டேன். சரிங்களா? ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.